தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, இன்றைய நாளின் நற்செய்தியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்வடைகின்றேன். தற்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த வாசக பகுதியானது ஆண்டவர் இயேசு லாசரை உயிர்ப்பித்த அந்த பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு லாசர் இறந்து விட்டார் என்று கேள்விப்பட்டு லாசருடைய வீட்டுக்கு செல்கின்றார். அப்பொழுது மார்த்தா எதிர்கொண்டு வந்து, ஆண்டவரே, இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று சொல்கின்றார். அப்பொழுது இயேசு, உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்கின்ற அந்த நம்பிக்கை ஊட்டுகின்ற செய்தியை சொல்லிவிட்டு அவர் லாசருடைய கல்லறை நோக்கி புறப்படுகின்றார். அங்கு நின்று, லாசரே எழுந்து வா என்று ஆண்டவர் சொன்ன பொழுது, இறந்து 3 நாளான லாசர் உயிரோடு எழுந்து வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அங்கு கூடியிருந்த மக்கள் கூட்டம் எல்லோரும் அதை காண்கிறார்கள். இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, இறந்து 3 நாளான லாசர் எவ்வாறு உயிர்த்தெழுந்து வர முடியும்? அவ்வாறு உயிர்த்தெழுந்ததை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை ஆண்டவர் இயேசு செய்திருக்கின்றார் என்று நாங்கள் ஆச்சரியப்படுவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, வேதாகமத்தை நாங்கள் முழுவதுமாக வாசித்திருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் லாசரை உயிர்ப்பித்தது எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக தெரியாது. ஏனென்றால் தொடக்கத்திலிருந்து ஆண்டவர் இயேசு உயிர்ப்பையும் வாழ்வையும் கொடுக்கின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார். ஆகவே தொடக்க நூலை பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் உலகத்தை படைத்த பொழுது அது உருவமற்றிருந்தது, அது முழுமையற்றதாக இருந்தது. எப்பொழுது ஆண்டவர் வார்த்தை ஆகட்டும் என்று சொன்னாரோ அப்பொழுது அது உருப்பெற்றது, அது முழுமையடைந்தது. ஆதாம் உயிரற்று கிடந்தான். அவனுடைய உடலிலே உயிரில்லை. எப்பொழுது ஆண்டவருடைய ஆவி அவனுடைய உடலுக்குள் சென்றதோ அப்பொழுது உயிரற்று கிடந்த ஆதாம் உயிர் பெற்றெழுகின்றான். எசேக்கியேல் புத்தகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, எசேக்கியேல் இறைவாக்கினர் மலை போன்று குவிந்து கிடந்த மனித எலும்புக்கூடுகளை பார்த்து இறைவாக்குரைக்கின்றார். ஆண்டவர் சொல்றார், நீ இந்த மனித எலும்புக்கூடலுக்கு இறைவாக்குரை என்று சொன்ன பொழுது, இறைவாக்கு எசேக்கியேல் இறைவாக்குரைத்த பொழுது அந்த மனித எலும்புக்கூடுகள் எல்லாம் உயிர் பெற்று நடந்ததை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவின் இறப்பின் பிற்பாடு அச்சமுற்று நடுக்கமுற்று ஒளிந்திருந்த சீடர்கள் மீது, அப்போஸ்தலர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் அக்னினா வடிவில் இறங்கிய பொழுது அவர்கள் உரம் பெறுகின்றார்கள், உயிர் பெறுகின்றார்கள், பலம் பெறுகின்றார்கள். வெளியிலே வந்து இயேசுவை பற்றி போதிக்கின்றார்கள். இயேசுவின் அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வாறு ஆண்டவரால் ஆளப்பட்ட எல்லோருமே பலம் பெறுகின்றார்கள், உயிர் பெறுகின்றார்கள், வாழ்வு பெறுவதை நாங்கள் வேத விவிலியத்திலே பார்க்கின்றோம். அன்புமிக்க சகோதரர்களே, எங்களுடைய வாழ்வை நாங்கள் உற்று நோக்குவோம். உடல் ரீதியாக இறப்பது மாத்திரம் இறப்பில்லை. நாங்கள் எத்தனை தடவை உடல் ரீதியாக இறந்திருப்போம், எத்தனை தடவை ஆன்மீக ரீதியாக இறந்திருப்போம், எத்தனை நேரங்கள் சோர்ந்து போய், ஆண்டவரே எனக்கு வாழ்வு இல்லையா என்று சொல்லி இருந்த பொழுது நாங்கள் உயிர் பெறவில்லையா? நாங்கள் வாழ்வு பெறவில்லையா? நாங்கள் மீண்டும் எழுந்து நடக்கவில்லையா? நற்கருணைக்கு முன்னால், ஆண்டவரே எனக்கு வாழ்வுதாரம் என்று முழந்தால் படியிட்ட பொழுது, அன்னை மெரியாளுக்கு முன்னால், மெரியா தாயே என்னை காப்பாத்துங்கள் என்று நாங்கள் அழுத பொழுது நாங்கள் வாழ்வு பெறவில்லையா? எங்களுக்கு உயிர் கிடைக்கவில்லையா? ஆகவே இயேசுவின் அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரால் வாழ்வு பெற்றிருக்கின்றோம், ஆண்டவரால் உயிர் பெற்றிருக்கின்றோம், ஆண்டவரால் எழுந்து துணிவோடு நடந்திருக்கின்றோம். எப்பொழுதெல்லாம் நாங்கள் ஆண்டவர் நோக்கி செபித்தோமோ, எப்பொழுதெல்லாம் நாங்கள் முழத்தால் படியிட்டு ஆண்டவரிடம் மன்றாடினோமோ. ஆகவே இயேசுவின் மிக்க சகோதரர்களே, இந்த தவக்காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒப்புக் கொடுப்போம். நாங்கள் நம்புவோம், ஆண்டவர் படைத்த பொழுது உருவம் பெற்றிருந்த உலகுக்கு உயிர் கொடுத்த ஆண்டவர்
உயிரற்று கிடந்த ஆதாமுக்கு உயிர் கொடுத்த ஆண்டவர் எலும்புக்கூடுகளை பார்த்து இதற்கு இறைவாக்குறை என்று சொன்ன பொழுது எலும்புக்கூடுகளை நடக்க வைத்த ஆண்டவர் எங்கள் எல்லோருக்கும் உயிர் கொடுக்கின்ற ஆண்டவர், எங்கள் எல்லோரையும் வாழ வைக்கின்ற ஆண்டவர், எங்கள் எல்லோரையும் நடக்க வைக்கின்ற ஆண்டவர் என்பதை நாங்கள் நம்புவோம். அப்போதும் நாங்கள் வாழுவோம், ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆகவே மிக்க சகோதரங்களே, எவ்வாறு ஆண்டவர் இயேசு மார்த்தாவை நோக்கி உனது சகோதரன் உயிர்த்தெழுவான் என்று சொன்ன பொழுது மார்த்தா நம்பி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தாரோ, அவ்வாறு எங்களுக்கும் ஆண்டவர் நல்ல செய்தியை சொல்லுவோம். தவ காலத்தில் நாங்கள் நம்புகின்ற பொழுது, நாங்கள் பலம் பெற்று கிடக்கின்ற பொழுது, நாங்கள் சோர்வுற்று இருக்கின்ற பொழுது, நாங்கள் தயக்கமுற்று இருக்கின்ற பொழுது எங்கள் வாழ்வை கொடுக்கின்றவர், எங்களை ஆசீர்வதிக்கின்றவர், எங்களை வளமாக வாழ வைக்கின்றவர், எங்களுக்கு உயிர் கொடுக்கின்றவர் ஆண்டவர் இயேசு என்பதை நம்புவோம். தொடர்ந்தும் ஆண்டு பிள்ளைகளாக வாழ தேவையான அருளையும் ஆசிரியும் எங்களுக்கு நிறைவாக தர வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.